நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பேதுரடிகளுக்கு அப்புறம் பவுலடிகள் திருச்சபைகளை ஸ்தாபித்து சீஷர்கள் பயமுறுத்தி கொலை செய்யப்பட்டு 11 சீஷர்கள், ஒருத்தர் 12 பேரில் ஒருத்தர் இறந்துட்டார், திரும்ப ஒருத்தர் சேர்த்துக்கிறாங்க. அதில் யோவான் மட்டும் 82 83 வயது வரை இருக்கிறார். அவர் எண்ணெய் சட்டியில் இறக்குறாங்கன்னா அவர் சாகலை. நல்லா கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் இறக்கிறாங்க. கொதிக்கிற எண்ணெய் சட்டினா, கடந்த நாள் வேலூருக்கு போயிருந்தேன். வேலூர் பிஷப்போடு ஒரு கையேந்தி ரோடு கடையில் சாப்பிட்டோம். அவர் சொன்னார், பூரியில் எண்ணெய் இல்லாமல் கொடுனார். பூரியில் எப்படி எண்ணெய் இல்லாமல் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமா? பூரினா எங்கே இருக்கும்? எண்ணெய்களை போட்டு தான் எடுக்கணும். அவன் கொடுத்த பூரியில் எண்ணெய் இருந்தது. அந்த கூட வந்த அந்த டிரைவர், பிஷப்புடைய டிரைவர், பிஷப் சொன்னார், அண்ணனுக்கு பூரியில் எண்ணெய் இல்லாமல் வாங்கி கொடுப்பான்னார் அவர் அப்படின்ட்டு. அவர் போய் சொன்னார், எண்ணெய் இல்லாமல். அதை எப்படிங்க கொடுக்க முடியும்னு பாருங்க, ஏன் கொடுப்பாருன்னு. அதே மாதிரி புஃப்னு ஒரு பூரி கொண்டாந்து கொடுத்தாங்க. என்னன்னாங்கன்னா, சாதாரணமாக சூடு ஏற்றதை விட 100 மடங்கு அதிகமாக சூடு ஏற்றுவாங்களாம் எண்ணெயை. சூடு ஏற்றிட்டு போட்டோன்னா புகை புகன்னு விடுறப்போ ரொம்ப வேகமாக அது பொத்துன்னு மேலே வந்துடுமா. அப்போ எண்ணெயை குடிக்காதான். போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த சூடு குறைஞ்சி 5 செகண்டில் வேகிறது 10 செகண்ட் ஆகும். அப்போ அந்த எண்ணெய்க்குள்ளே 5 செகண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவ்வளவு அதிகமான ஒரு சூடு ஏற்றுற எண்ணெயில் தான் கொண்டு யோவான் இறக்குறாங்க சாகிறதுக்கு. பேரடிகள் தலையில் சிலுவையில் அடித்து சாகடிக்கிறாங்க. அந்திரேயா எக்ஸ் வடிவத்தில் அடிக்கிறாங்க. யாக்கோபு அறுத்து கொலை செய்யப்படுகிறார். ஒருத்தர் பாதியாக விட்டுறாங்க. இப்படிலாம் இப்போ சீசருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. யோவானை மட்டும் பத்மதீவில் கொண்டு நாடு கடத்திடுறாங்க. நீ இங்கே இருந்தால் உன்னை சாகடிக்க முடியல. அந்த ரோம பேரரசுடைய அரசை என்ன பண்ணுறான், நீ இங்கே இருக்காத, நான் கொண்டு உன்னை நாடு கிடக்கிறேன், பத்மதீவு ஆள் இல்லாத இடத்துல கொண்டு இடக்கணும் தான் ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். அதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷம். அதுவும் நல்லதாக போச்சுன்னார். அப்போ சீஷர்கள் தொகை குறைந்த பிறகு, சீஷருடைய தொகை ரொம்ப குறைஞ்ச பிறகு, அப்போ கிறிஸ்தவத்தை வளர்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்ததை நோக்கி ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரல, மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். இது பவுலடிகள் காலத்தில் திருச்சபைகள் பிரிக்கப்பட்டது. நமக்கு முதலாவது புராட்டஸ்டன்ட் திருச்சபை எல்லா மக்களும் ஒன்றா ஆராதிப்பதற்கு தொடர்ந்தப்பட்ட 1709 ஜூலை 9 சீகன்பால் தரங்கம்பாடி. அதில் தான் ஐயா குருவானவர். அதில் பிரசங்கம் பண்ணணுன்னா நேற்று 9 பிரசங்கம் அங்கி போட்டு ஸ்டோல் போட்டு தான் பிரசங்கம் பண்ண முடியும். வேறு யாரும் பிரசங்கம் பண்ணால் பொருளுக்கு போக மாட்டாங்க, விட மாட்டாங்க. அவர் 3 இடத்துக்கு போனார், நான் 6 இடத்துக்கு போனேன். இப்படி ஒவ்வொரு அங்கே வந்து ஐயர் இன்னொருத்தர், அவர் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு வந்தார், அவர் 3-4 இடத்துக்கு போனார். அப்படி பாரம்பரியமிக்க ஒரு திருச்சபை. அந்த பாரம்பரியமிக்க திருச்சபையை என்னை பிரசங்கம் பண்ண வச்சார். அவர் ஸ்டோலை கொடுத்து அவர் ஒரு ஆர்டினேஷன் கொடுத்து என்னை மேலே அனுப்பிட்டார். அப்போவே இது ஒரு மறக்க முடியாத நிலைமை. அப்போ அந்த அந்த கிறிஸ்தவம் வளர்வதற்கு என்ன செய்ததில்லை. அப்போ ஆண்டவர் கான்ஸ்டான்டினோபிள்ங்கிற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்துக்கிறார். அவர் ஒரு அரசன். அந்த ராஜாவுக்கு வாரிசு இல்லாமல் செத்து போகிறான். வாரிசு இல்லைன்னா அவனுக்கு கீழே இருக்க தளபதிகள் யார் வீரமாக இருக்கானோ, யார் துணிச்சலாக இருக்கானோ அவன் தான் ராஜாவாகணும். அப்போ 4 தளபதிகள் இருக்காங்க. 4 பேருக்கும் காலில் சண்டை பயிற்சி. அதாவது யார் ஜெயிக்கிறாங்களோ 3 பேர் செத்து போனோம், ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கணும். இல்லை கான்ஸ்டைன் மட்டும் ரொம்ப வெயிட்டு கம்மி, என்னை மாதிரி வெயிட்டு கம்மி. அவர் நினைக்கிறார், ராத்திரி நான் செத்து போகிறேன், காலையில் செத்துருவேன், இன்றைக்கி தான் கடைசி இரவுன்னு கஷ்டத்தோடு அந்த கட்டில் படுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே படுத்துருக்கான். இது சண்டைக்கு போகலனாலும் கொண்டுருவாங்க. அவன் கொன்னாதான் அவன் ராஜாவாக முடியும். சரி, என்ன செய்யுதுன்னு அவன் படுத்துருக்கப்போ இதன் மூலம் வெற்றின்னு அவனுக்கு ஒரு நெடுக்கு ஒரு குறுக்கு தெரியுது. சிலுவை மாடல் சோப்பு கலரில் தெரிஞ்சு அந்த வெள்ளை எழுத்துக்கள், இதன் மூலம் வெற்றி. வெற்றி நமக்கு கிடைக்குமா? அது என்ன வெற்றின்னு நினச்சிட்டு போய் பார்க்குறப்போ அப்போ தான் காலையில் அவர் ஜெயிச்சிடறார். அப்போ அது என்னது, அந்த ஒரு நெடுக்கு ஒரு குறுக்கறனா அதுதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த ஒரு ஈன சின்னம். ரோம பேரரசால் மனிதனை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஈன சின்னம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அது புனித சின்னமாய் மாறிடுச்சு. அப்போ அந்த புனித சின்னத்தை அந்த புனிதமாக எனக்கு வாழ்வு கொடுத்து நினைச்சுதான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியுடைய தாலியில்
தனக்கும் மனைவிக்குள் அந்த உடன்பாடு, செயின் போடுறலாம், செயினில் சிலுவை போட்டார். அவர் மோதிரத்தில் செயின் போட்டார், சிலுவை போட்டுக்கிட்டாரு. அவருடைய அரசாங்கத்தின் சின்னம் சிலுவை என்று வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்தவம் வளர்ந்துச்சு. அப்போதான் உலக கிறிஸ்தவ மாநாடு கூப்பிட்டு நிறைய பண்டிகைகளை ஏற்படுத்துகிறார். பண்டிகை என்பது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டா, உபாகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் அடிமைகள் எல்லாரும் ஒன்றா இணைவதான் பண்டிகைங்கிறார். உபாகம் 26ஆம் அதிகாரம் 1 பண்டிகை போட்டுக்கிறார். அப்போ பண்டிகை நிறைய இருந்ததே. அதுவரை கிறிஸ்தவத்துக்கு பண்டிகை ரொம்ப குறைவு. ஆண்டு உயிரோடு இருந்த நாள் பண்டிகை, அது 52 வாரம். அதுதான் அந்த 47 நாட்களில் 7 வாரம் பண்டிகைன்னு கழிச்சு அன்னைக்கு மனமகிழ்ச்சி திருநாள் 40 நாட்கள் பாஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு 40 நாட்கள் இப்போ கொடுத்தாங்க. 40னா மோசைய காலம் 40, தாவீதுடைய காலம் 40, சவுலுடைய காலம் 40, நோவாவுடைய காலத்தில் 40 நாள் மழை. அப்படி இயேசு கிறிஸ்து 40 நாள் பாஸ்டிங், உயிரோடு இருந்த சீச்சரோடு 40 நாட்கள். எசேக்கியேலை கூப்பிட்டு என் மக்களுக்காக நீ 40 நாட்கள் ஜெபம் பண்ணுங்கிறாரு. எலியா ஒருவேளை உணவுல 40 நாட்கள் நடக்கிறாரு. அப்போ இந்த 40 பேதுருடைய முதல் ஹீலிங் 40 வயது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்கு. இப்படி எல்லாம் 40, அந்த 40 தான் பாஸ்டிங். அப்போ இந்த பண்டிகை நிறைய வேணுங்கிறது தான். வாரத்தின் முதல் நாள் எல்லா நாளும் பண்டிகை. அதுக்கு தான் குட் ஃப்ரைடே, பெரிய வியாழன், மாண்டி தேர்ஸ்டே, அந்த மாண்டி தேர்ஸ்டே தான் பெரிய வியாழன், ஆஸ் வெனஸ்டே சாம்பர் புதன், அப்படி நிறைய பண்டிகை. இப்போ கடந்த நாளில் இருந்து எனக்கு கிட்டத்தட்ட 25ஆம் தேதியில் கடந்த புதனுக்கு முந்தின புதன் ஆரம்பித்த கூட்டங்கள் எனக்கு தொடர்ச்சியாக 25 தான். அன்னைக்கு ஒரு மலையில் பெரிய திருவிழா, எங்கள் கொத்தப்பள்ளி மிட்டா பள்ளிப்பட்டுக்கும் இடையில. அதுலேருந்து அப்படியே திருவிழா போய்கிட்டே இருக்கு. எனக்கும் பண்டிகை தொடர்ச்சியாக இன்னை வரை, நாளை வரை இருக்கு. நாளைக்கு வரையும் தொடர்ச்சியாக தினம் 2 மீட்டிங் 3 மீட்டிங் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பொதுவாக இந்த பண்டிகை உருவாக்கப்பட்டது. பண்டிகை என்பது மக்கள் ஒன்றாக கூடுவது. இப்போ அதான் உங்களுக்கு கூடார பண்டிகை. கூடார பண்டிகை என்பது நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஒன்றாக இணையணும், முடிஞ்சவரை ஒன்றா சாப்பிடணும். அந்த பண்டிகைகள் தான் அந்த பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, இப்போ யாத்திராகமம் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பஸ்கா பண்டிகை சொல்கிறார். பஸ்கா பண்டிகைன்னா முதல் நீ அடிமைத்தனமான வீட்டிலிருந்து வெளியே வந்த நீ கொண்டாடுற பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை என்று சொல்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், யாத்திராகம் 13:12 நீ கர்த்தருக்கு அனைத்து கொண்டாந்து பலி செலுத்துறது, அதுதான் கூடார பண்டிகை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 3 பண்டிகையை சொல்லுகிறார். முதல் பண்டிகை பஸ்கா. இயேசு என்ன பண்டிகைன்னா, அதையாவது இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும், அந்த ஊரை விட்டு வெளியே வரணும், தலைப்பிலெல்லாம் சாகணும், சங்கரத்தூதன் ராத்திரி வரப்போற இஸ்ரேல் மக்கள் மட்டும் விடுதலை பெறணும். அதுக்காக 1 வயது ஆட்டை எடுத்து அதனுடைய எலும்புகள் முறிக்காம அதனுடைய ரத்தத்தை எடுத்து யார் தலைவன் வீட்டு வாசல்ல தெளிக்கிறோமோ தேய்ச்சிரமோ அங்கே சங்கரத்தூதன் வரமாட்டான். அந்த ரத்தம் இல்லாத இடத்துல சங்கரத்தூதன் செத்துருவான். அந்த சங்கரத்தூதன் அந்த வீட்டு தலைப்பிள்ளைகள், தலை மாடு, தலை ஆடு எல்லாமே அவுட்டு. அதுதான் பஸ்கா பண்டிகை, விடுதலின் பண்டிகை சொல்றாரு. அந்த பஸ்கா அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையில் நிறுத்தி விடுதலை கொடுக்கிறார். அடுத்து என்ன பண்டிகை? லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல ஞாபகக்குறியான கொண்டாடுகிற பண்டிகை, கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை. 2:23-34 ஞாபகக்குறி. என்ன ஞாபகம்னா, ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்தார். அந்த விடுதலை லேவியராகமம் எப்படின்னா 23, 24, 25 சொல்லுவாங்க. 7 50ஆவது நாள் விடுதலையின் பண்டிகை. பயந்து போன சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்கு விடுதலை வேணும். அப்பதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 50ஆவது நாள் பெந்தைக்கோஸ்தே திருநாள். பெந்தைக்கோஸ்தே என்பது அது விடுதலை. இயேசு கிறிஸ்து அந்த விடுதலை பண்டிகை தூயாவுடைய மகிமையை பெற்றுக்கொண்டாங்க. அது ஒரு பண்டிகை. அதுதான் பெந்தைக்கோஸ்தே திருச்சபை. பொதுவாக பெந்தைக்கோஸ்தே திருச்சபை தான் எல்லா சர்ச்சைக்கும் முக்கியமான பண்டிகை. அன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே இல்லைன்னா இன்னைக்கு திருச்சபைகள் வளர்ந்திருக்காது. பெந்தைக்கோஸ்தேனால தூயாவுடைய மகிமை வந்தபோதுதான் அப்போஸ்தலர் 22:23 ஆண்டவர் நிர்ணயித்தபடி துன்மார்க்குடைய கையினால் நீங்கள் அவரை ஆணியடித்து கொலை செய்தீர்கள். யாரு கொலை செய்தது? நம்ம தான், எதிரி இல்லை. அதுதான் அழகா ஒரு தலைவர், ஒரு ஆளுங்கட்சி முதல்வர் ஒரு சட்டசபையில பேசுறாரு. இது எலெக்ஷன் காலங்கிறதுனால பேரை சொல்ல விரும்பல. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டாக் கொடுக்குறாரு.
ஒரு சட்டசபையில். அவர் முடிச்ச உடனே எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து சொல்றாரு, சூப்பரா பேசியிருக்கீங்க, இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:6-7 மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்துட்டீங்க, சூப்பர்னாராம் எதிர்க்கட்சி தலைவர். உடனே அந்த ஆளுங்கட்சி தலைவர் சிஎம் சொன்னாரா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்ச மாதிரி என்னையும் அரைஞ்சிடாதன்னாராம். அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரா, எதிர்கட்சிக்காரன் ஒரு நாளும் சிலுவையில் இறப்பினாப்பா, நல்ல பைபிளை படி, நீங்க தான் ஆணி அடிச்சிங்க, உன் சொந்தக்காரன் தான் ஆணி அடிப்பானார். எப்போ திருச்சபையில் சண்டை போடுறோமோ, எப்போ திருச்சபைக்கு வராம இருக்கிறோமோ, இந்த சாட்சி இல்லாம எங்க மெசேஜ் கேட்டு வெளியே புருஷன் கூட சண்டை போடுறோமோ, மாமியாருக்கு சோறு கொடுக்கலையோ, வாங்கின கடனை எப்போ கொடுக்கலையோ, உன்னால முடிஞ்சா வாங்கிக்கூடான்னு சொல்றோமோ, இதெல்லாம் சொன்னா அங்க இயேசு ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். எது இதெல்லாம் சொன்னா என்னது? அதுதான் கலாத்தியர் 5:19 21 வசனங்கள். 22 என்னது? ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், அது மாம்சத்தின் இச்சைகள். மாம்சத்தின் இச்சைப்படி எப்பெல்லாம் நடக்கிறோமோ, ட்ரெயின்ல டிக்கெட் வாங்காம போறோமோ, பஸ்ல டிக்கெட் வாங்க போறோமோ, அடுத்தவங்க பேனாவை எடுத்து வச்சுக்கிறோமோ, அடுத்தவங்களை கிண்டல் பண்றோமோ, அடுத்தவங்களை குறை சொல்றோமோ, இதெல்லாம் அப்பெல்லாம் இயேசுவை ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கூடார பண்டிகை. அடுத்ததான் அந்த விடுதலை பண்டிகை, பஸ்கா பண்டிகை. மூணாவது பண்டிகை கூடார பண்டிகை. கூடார பண்டிகை தான் இன்னைக்கு நீங்க ஞாபகக்குரிய கொண்டாடும் பண்டிகை என்று அந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க. என்ன? இந்த லேவியராகம் 23ஆம் அதிகாரம் 34, கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை. இப்ப எப்படின்னா, என்ன ஆசரிக்கிறேன்னா, எனக்கு வாழ்வு கொடுத்தார் ஆண்டவர், எனக்கு என் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். அந்த 25ஆம் ஆரம்பத்துல நான் போனதே 9 மணிக்கு மீட்டிங்க்கு, நைட்டு. அந்த மக்கள் 4 மணிக்கு சிலுவை ஏற்ற ஆரம்பிச்சாங்க. எத்தனை மணிக்கு? 5 மணி நேரம். நான் போறதுக்கும் 5 மணி நேரம் டிராவல். அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்து நான் திடீர்னு சாட்சி சொல்லிட்டேன். நான் எப்பவுமே அப்படி சொல்ல மாட்டேன், நானே டென்ஷனா லேட்டா தான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு டிராவல் 3.5 மணி நேரம். அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு ஃபிளைட்டு கல்கட்டாக்கு, காலையில 4 மணிக்கு. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும். 1.5 மணி நேரம் தான் தூங்குனேன் அன்னைக்கு நைட்டு. ஆனா ஒரு அம்மா சொன்னாங்க, 5 வருஷமா குழந்தை இல்லைங்க, 7 வருஷமா இந்த மலையில ஜெபம் பண்ணாங்க. போன வருஷம் அதே பண்டிகைக்கு வந்தேன். அந்த மெசேஜ்ல ஆண்டவர் உங்களை தொடுவீங்க, தொட்டும் கற்பத்தின் கனியை கொடுப்பாருன்னு சொன்னீங்க. ஆண்டவர் வார்த்தையை கேட்டு எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாருங்க. அந்த குழந்தைக்கு நான் நன்றி செலுத்த வந்திருக்கேங்க. இன்னும் அந்த வாய்ப்பு, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். 9 மணி மேல நீங்க வாய்ப்பு தரீங்கன்னா ஆண்டவருடைய சித்தம். 3 பேரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. இதுதான் ஞாபகக்குறி, கடந்து வந்த பாதை. என்னன்னா, என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு தோட்டத்தில் என்ன விளைஞ்சதோ, என்ன ஞாபகக்குறினா, ஆதியாகமத்துல யாக்கோப்ட்ட சொல்றாரு 31:13, நீ கல் எடுத்து வச்சு கும்பிட்டல, கல் எடுத்து வச்ச, என்ன ஊத்துன, ஆதியாகமம் 28, எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, என் தேசத்துக்கு திரும்பி வரப்படுவேன், உங்களுக்கு தசமா கொடுக்குறேன்னு சொன்னல. நீ அங்க போயிருந்த, நான் 4 ஒய்ஃபு, 12 பிள்ளைகள், பெரிய ஜனக்கூட்டம், மாமனை எத்தனை, மத்த ஒய்ஃபு எத்தனை, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வர்ற. இப்போ ஒரு பெரிய வசதி ஆயிட்டார். இப்ப நீ என்ன பண்ணிட்ட? மறந்துட்ட. அதுதான் 31:13. இப்படி போட்டா 1, அப்படி போட்டா 13, இப்படி போட்டா 31, 3. பிதா குமரன் பரிசுத்தாவி. 31:13 என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. அந்த 31, ஆதியாகமம் 31 வாசிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். அந்த நெகேமியா சொன்ன மாதிரி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொன்ன மாதிரி எழுந்து கட்டுவோம். கெட்டப் இயேசு கிறிஸ்து அந்த 38 வருடம் பெரும்பாலும் எழுந்திருப்பா, படிக்க எடுத்துக்கொண்டு நட்ட சொன்னார்ல, அதே மாதிரி இன்னொரு வாசிமாத, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே, உனக்கு யார் தரிசனமானா அந்த கடவுள் யாரு? நான் தான். இப்போ நீங்க ஏதோ ஒரு மீட்டிங் போறீங்க, சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, உட்காருமா போதும், சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, ஒரு விசுவாசத்தோடு உங்க வயிற்று பகுதியில் கை வச்சு ஜெபிக்கிறீங்க.
விசுவாசத்தோடு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த இடத்துல உங்க கைகளை வைத்து ஜெபம் பண்றீங்க. இல்லை எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கு, இதுக்கு ஒரு விடுதலை வேணும், இதுக்கு ஒரு எனக்கு ஒரு மாற்று வழி வேணும், அதுக்குரிய ஒரு டாக்டர்கிட்ட போகணும், அதுக்குரிய வைத்தியம் வேணும்னா அந்த ஒரு குட் திங்கிங், நல்ல சிந்தனை ஆண்டவர் தரும். ஆண்டவர் கடந்த நாளில் ஒரு சகோதரி முட்டு வலினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணாதான் முடியுங்கிற கண்டிஷன். ஆனால் ஆப்ரேஷன் இல்லாமல் சரியாகணும். அப்போ நான் அர்ப்பணிப்போடு அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணுறப்போ ஒரு திங்கிங் வந்துச்சு, இந்த டாக்டர்கிட்ட போங்க சரியாயிரும். அவங்க அந்த டாக்டர் அந்த இவ்வளவு நாள் அந்த திங்கிங் வரல எனக்கு. அவங்க அந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு புட் தெரப்பி, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, காலில் இப்படி தேய்ச்சி விடுவாங்க ஒரு புட் தெரப்பி. எனக்கு இந்த கை இப்படி தூக்க முடியாமல் இருந்தது, இடுப்பு வலி இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னால. அப்படி தேய்ச்சி விட்டு அடுத்த நிமிஷம் சரியாயிடுச்சு. அந்த ஞாபகம் வந்து அவங்களுக்கு அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், அவங்களுக்கு சரியாயிடுச்சு. இந்த திங்கிங் இப்படி நீங்க ஆண்டவர் அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறப்போ, அந்த ஜெபித்த ஆண்டவர் ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தாரு. விடுதலை தந்த ஆண்டவருக்கு நாம் இப்படிப்பட்ட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு எப்படிதான் ஞாபகக்குறி இந்த 3 நாள் கூடார பண்டிகையில நீங்கள் நான் எப்படிப்பட்ட நன்றி செலுத்துகிற மக்களாய் வந்திருக்கிறோம். அன்னைக்கு நன்றி செலுத்துகிற மக்களாய் வந்திருக்கிறோம். முதல் நாள் நேற்று ஒரு அருமையான செய்தியை கேட்டிருப்பீங்க, நாளைக்கு ஒரு சூப்பர் செய்தியை கேட்க போறீங்க. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஞாபகத்தை தரப்போறார், எப்படிப்பட்ட மெமரி பவரை தரப்போறார். நான் இப்படிப்பட்ட கஷ்டத்துல வந்தனே, இப்படிப்பட்ட விடுதலையில வந்தனே, எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா, உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்காதா, உம்முடைய இறக்கம் எனக்கு கிடைக்காதா என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நன்றி என்பது ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? நன்றி மறப்பது நன்றன்று, செய் நன்றி அன்றே கொல்லு. நம்ம கடவுளுக்கு எப்படிப்பட்ட நன்றி செலுத்துகிறோம். இதுதான் ஞாபகக்குறி பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகைக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும் உண்மையா ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? 66 வயது எனக்கு. 66 வயதுல எத்தனையோ விபத்துக்கள். இந்த மதுரையில அதிசயம், 4 படியிலிருந்து அப்படி தலைகீழ கீழே விழுந்துட்டேன். 3 நாள் தலை விங்கன்னு இறந்துக்கிட்டே இருந்தது. நான் விழுந்துட்டேன், யார்ட்டுமே சொல்லலை. என் ஒய்ஃப் வந்திருக்காங்க, ஸ்கூல்ல இருந்து 300 பிள்ளைங்க 500 பிள்ளைங்க வந்திருக்கு, 35-40 டீச்சர்ஸ் வந்திருக்காங்க, யார்ட்டுமே சொல்லலை. அடுத்த நாள் என்னுடைய வண்டியில ஏறி கொடைக்கானலுக்கு என்னுடைய சேல்ஸுக்கு போயிட்டேன். ஆனால் 3 நாட்கள் தலை எப்படி ஒரு இறைச்சல் காதுல. ஒரு முறை எங்கள் வீட்டில் இருக்க மாட்டுக்கு மரங்கள் இந்த வைக்கல ரொம்ப கை ஸ்லிப்பாக்கி அப்படியே விழுந்தேன். கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி உயரத்துலேருந்து அப்படி தலைகீழ விடுறேன், அல்லாக்கு அப்படி விடுறேன். அப்படி எத்தனையோ நினைவுகள் எத்தனையோ இருக்கு. ஆனா ஆண்டவர் அதிசயமா இந்த 66 ஆண்டுகள் கடந்து வந்த செய்திருக்கிறார். 66 ஆண்டுலயும் 35 ஆண்டுகள் சுகருக்கு டயாபெட்டிக் ஒரு பேஷண்ட். இப்போ அவரு, நான், ஆல்பர்ட், அந்த டிஎல்சி பிஷப்பா இருந்தார் 3 வருஷம், டேனியல் ஜெயராஜ். அப்போ நான் அவங்க 3 பேரும் ஐயரு, அவர் கூட நான் வந்து அவங்க ஒரு நம்ம ஒரு டுபோக்கூர் அவங்க கூட என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரிஜினல் ஐயர், நம்ம ஒரு டுபோக்கூர், அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த 3-4 ஆண்டுகளில் நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் எனக்கு இத்தனை கஷ்டம், இத்தனை விடுதலை, இத்தனை கண்ணீரான வாழ்விலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு, எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அந்த ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிப்புள்ள மனிதனா காணப்படுகிறேனா? அந்த ஆண்டவருக்கு நான் ஞாபகத்தை செலுத்துற மனிதனா வந்திருக்கேனா? ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல கணவருக்காக ஜெபம் பண்ணேன். ரெபேக்காள் என்ன ஜெபிச்சாங்கன்னா, 4 பொண்ணு இதே மாதிரி போனாங்களாம், இதே மாதிரி ஒரே ட்ரெஸ் போட்டு 4 பொண்ணு. ஒரு பொண்ணு ஜோம் பண்ணதான் நான் ஒரு ஐஏஎஸ் கல்யாணம் பண்ண, ஒரு ஐபிஎஸ் கல்யாணம் பண்ண. ஒரு பொண்ணு ஜோம் பண்ணிச்சான். ஒரு பொண்ணு ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான். ஒரு பொண்ணு ஜோம் பண்ணிச்சா ஒரு அழகானவனா இருக்கணும், திறமையுள்ளவனா இருக்கணும். ஒரு பொண்ணு ஜோம் பண்ணிச்சான். இது சாரா டக்கர் காலேஜில் செக்ரட்டரியா இருக்கணும் போட்ட நாடகம். இது நம்ம பைபிள்ல இல்லை, அதை பார்த்தா எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு மட்டும் ஜோம் பண்ணிச்சான். ஒரு ஜெபிக்கிற மனிதர் எனக்கு வேணும்னு ஜோம் பண்ணிச்சான். என்ன வேணும்? ஒரு ஜெபிக்கிற மனிதர் எனக்கு வேணும்னு நினைச்சான். அதுதான் அந்த எலியேசர் அங்கே போய் அங்கே போகிற வேலைக்காரன், எலியேசர் சொல்லாது, அந்த அதிகாரத்தில் ஆதியாகமம் 27 வேலைக்காரன் தான் சொல்லுவாங்க.
பேரே சொல்ல மாட்டாங்க. அந்த எலேசருக்கு ஜெபத்தோட போறாரு, இவரும் ஜெபத்தோட அனுப்புறாரு. நீ அதை என் மகன் அங்கே கூப்பிட்டு போகிற, அந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டு வரணும், இதுல நீ கண்டிப்பாரு, கடவுள் இன்னொன்று இருக்கு, ஆண்டவர் வித்யூன்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் போறார், படார்த்தை வாய்க்க சொல்ற, அங்கே போய் ஜெபம் பண்றாரு. அந்த பொண்ணு நல்ல மூலம் சொல்ல வேண்டாம், ஒன்னு இவர் கூட யாருன்னே தெரியாது, ஏறி வந்துட்டு இதுக்கு முன்னே பார்க்கல அவரை யாருன்னே. ஒட்டகத்துல வந்துகிட்டு இருக்கு. ஒட்டகத்துல வர்றது சாதாரண கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த ஒட்டகத்துடைய கால் இப்படி இப்படி போறப்ப நம்ம மேல இடிக்கும். என் ஒய்ஃபு அந்த சீனாய் மலைக்கு போறப்ப நான் நடந்து போனேன், என் ஒய்ஃப் நடக்க முடியாது, $30 கொடுத்து ஒட்டகத்துல வந்தாங்க. அங்க நடந்தே வந்திருக்கலாம், அந்த ஒட்டகத்துல வந்தது. அவனும் கஞ்சா பிடிக்கிறான். இந்த ஒட்டகத்துடைய கால் இடிக்குது, எனக்கு 1 மாசத்துக்கு வலிக்குதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு? அப்படிதான் அந்த அம்மா போச்சா. அது பாக்குறப்ப அந்த அவர்கிட்ட அது யாரு போறதுங்கிறப்போ அதுதான் எஜமான். அவர் தான் யாரு? அவர் எங்க போறாரு? எங்க போனாரு? உங்க என்கேஜ்மெண்ட்ல வாசிருப்பாங்களே, அவர் ஜோம் பண்ண போறாரு. அந்த அம்மா யாரு கேட்டுச்சு? வேதத்தில் உள்ள மனிதன்ல 2வது கல்யாணம் பண்ணாத ஒரே மனிதன், பொம்பளை ஆசை இல்லாத ஒரே மனிதன் யாரு? அவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவற்றை என்ன ஜெபிக்கிறோமோ, என்ன கேட்கிறோமோ, அதுதான் யோவான் 14:14 என் நாமத்தினால், மத்தேயு 7:7 கேளுங்கள், தட்டுங்கள், தேடுகிறவன். நம்ம எப்ப கேட்கிறோமோ, ஆண்டவரை எங்க தேடுறோமோ, எங்க தட்டுறோமோ, அந்த இடத்துல விடுதலை கொடுக்க மாட்டார், அந்த இடத்துல வாழ்வு கொடுக்க மாட்டார். பொதுவாக அந்த ஞாபகத்துல வைத்த நம்ம ஞாபக குறி பண்டிகை கொண்டாடுகிற பண்டிகை. அந்த கொண்டாடுகிற பண்டிகைன்னா, நீ ஒரு கடவுள் என்ன செய்தாரு, செய்யறப்போ செய்யவனே நீ ஒரு அர்ப்பணிப்போடு. அந்த 1 சாமுவேல் அன்னாள், எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தருவீரானால் பிறந்த கனியை நான் உமக்கு என்ன பண்றேன் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல. அதுதான் பிரசங்கி 5 நிறைவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதை போல நீ என்ன பண்ணக்கூடாது. எங்க யார் இருக்கா? பாஸ்டர்மா இல்ல, பாஸ்டர் இல்ல, அருள்சந்திரன் ஐயர் இல்ல, சவுந்தரபாண்டிய ஐயர் இல்ல, மியூசிக் போடல, வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் சன்மனால பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்வதற்கு 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறைக்கு என்ன பண்ணுவாரு? அப்படியே கட்டளை என்ன பண்ணணும்? நீங்க ஞாபகக்குரியா கடவுளுக்கு என்ன செலுத்துறீங்களோ அந்த கூடார பண்டிகையில அதை நீங்க செலுத்திருப்போம். பாஸ்டர் ஏசன்னா ஒரு பெரிய ஊழியர், கர்மம்ங்கிற ஒரு கேசட் இயேசு விடுவிக்கிறார்ல போட்டிருக்காங்க. யூடியூப்ல போயிட்டு இல்லை பிளே ஸ்டோர்ல போயிட்டு இயேசு விடுவிக்கிறார் ஆப்ல போயிட்டு கர்மம்ங்கிற ஒரு கேசட்டை போட்டிங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். ஏன்னா இப்போ கேசட் இல்லைங்கிறதால அந்த கேசட்லாம் போயிருக்கோ இருக்காது. அவருடைய பயோகிராபி, ஒரு பிளட் வாமிங், ரத்த வாந்தி. ஆனால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பெரிய ஊழியக்காரராகிறார். 45 ஆண்டுல 950 சர்ச்சு கட்டுறாரு. 45 ஆண்டுல எத்தனை சர்ச்சு? 200 வருஷத்துக்கு 22-30 சர்ச், ஒரு மாசத்துக்கு 2 சர்ச்சு டெடிக்கேட். ஒரு சர்ச்சில் 5000 பேர் உட்காரலாம், குறைஞ்சது 5000. இப்ப நம்ம சர்ச்சோட 5 மடங்கு பெருசு அவர் சர்ச், ஓசனா மந்திர். அவரு பாஸ்டா இருக்கிறப்போ வீட்டுக்கு ஜோம் பண்ண கூப்பிடுச்சோம் ஒரு அம்மா. ஐயா எங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண வாங்க போனாரா. வீட்டுக்கு போனோன்னா அந்த அம்மா, எங்க வீட்டுல சோறு இல்லை, அரிசி இல்லை, என் கணவர் ஒரு குடிகாரர், நேற்று பொங்கின சோறு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன், நேற்று வச்சிருக்கிற பருப்பு குழம்பு இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுங்க. பாஸ்டர் சொன்னார், அவருடைய கொள்கைன்னா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, படுத்து தூங்கக்கூடாது. அவருடைய கொள்கை உட்காராம எப்படிங்க சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டோம். அவர் சொன்னாரு, ஒரு பாஸ்டர் இப்போ போகிறோம், இப்போ இந்த அன்புவானன் வீட்டுக்கு போனால் சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, கறி குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அவங்க ஒய்ஃப் அப்படியா கொடுப்பாங்க வெரைட்டியாக. அவங்க நான் போன பிறகு செஞ்சு கொடுத்தா என்ன பண்ணக்கூடாது, போகிறப்ப ரெடியாக இருந்தால் தோத்துறோம். போன வாரம் ஒரு மீட்டிங்கு, திங்கக்கிழமை முடிஞ்ச திங்கக்கிழமை ஒரு பெரிய மீட்டிங். அந்த லைட் செட்டிங்கே 30,000 ரூபாயோ 50,000 ரூபா ஆகும். 30,000 ரூபாய் 20,000 ரூபா கொடுத்தாங்களாம். அதில் நான் பேசுகிறேன். பேசுகிற விடவும் அந்த ஐயர் சாப்பிட எங்கள் சர்ச்சு கொஞ்சம் தூரத்தில் 1 கிலோமீட்டர் அங்கே தான் வரணுன்ட்டார். எனக்கு ரொம்ப நண்பர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு யங்கர். எப்போ முடியாதுன்னு காரில் ஏறுவோன்ட்டேன். இல்லை அவர் கேட்டார், ஐயரை போச்சுக்கிட்டா பின்னால் ரொம்ப எனக்கு ஐயரை வந்து மெம்பர்ஷிப் எடுத்துருவார், இப்படிலாம் சில சிக்கல் இருக்குது, வர்றேன் சாப்பிட போகிறேன்ட்டேன்.
போனா சாப்பாடை தேடுறாரு. நான் போன பிறகு எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு. சரி வண்டி கார்ல ஏறிடலான்னு பார்த்தா அப்படியும் போக முடியல. ஒரு வழியா இட்லியை கொண்டாந்து வச்சாரு. நல்லா இருந்தது இட்லி. ஆனா அதுக்கு சட்னியோ சாம்பாரோ பொடியோ ஊறுகாவோ ஒண்ணுமே இல்லை. தேடுறாரு. சாப்பிட்டு முடிக்கிறப்போ சட்னி வந்துச்சு, சாம்பார் வந்துச்சு. மத்தியானம் வச்சா சாம்பார் ஐஸா தான் இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. முடிச்சு இலையை முன்ன பிறகு தேங்காய் சட்னி கொண்டு வர்றாரு. ஒரு இட்லி சாப்பிடணுங்கிறார். உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அதுதான் அவர் சொல்லுவார். உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது, படுத்து தூங்கக்கூடாது. இப்போ மினிஸ்ட்ரிக்கு வர்றோம், நீண்ட தூரம் பயணப்பட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நான் கிளம்புறப்போ 6 மணி, 5, 6, 6:30 மணி. இங்கே 7:30, 7:45 வர்ற மாதிரி இருந்தது. இவருக்கு என்னை கூப்பிட வந்த தலைவர் லேட் பண்ணிட்டார் இன்னைக்கு. அதனால எக்ஸ்ட்ரா 15-20 நிமிஷம். இதெல்லாம் முடிச்சு இங்கே வர்றதுக்கு 8 மணிக்கு வந்தேன். ஆனால் காலையில் 3 மணிக்கு ஐயா சொன்ன மாதிரி 3 மணிக்கு எழுந்திருக்கணும். 3 மணிக்கு இருந்தால் மத்தியானம் 12:30 வரையும் ப்ரோக்ராம், 3 ப்ரோக்ராம் இருக்கு. சாயங்காலம் 3 ப்ரோக்ராம் இருக்கு. அப்போ நம்ம டயர்டாக இருக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. இன்னைக்கு கடந்து போன, இன்னைக்கு முடித்த 3 நிகழ்வுகளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. 3 நிகழ்வுகள், ஒரு டெத் சர்வீஸு, ஒரு பிளட் டொனேஷன் சர்வீஸு, அங்கே ஒரு மெசேஜ், ஒரு டெத் சர்வீஸு, 3வது இந்த சர்வீஸு, அப்புறம் இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் கம்பெனி ஒர்க்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், தேங்க்ஸ் சொல்லணும். படுத்து தூங்கக்கூடாது. அப்படி தேங்க்ஸ் சொல்கிறப்பே தூக்கம் வரணுமா? அப்படி அவ்வளோ தூரம் நான் தேங்க்ஸ் சொல்கிறது இல்லை, நான் போய் சொல்ல வரல. அப்படியும் தேங்க்ஸ் சொல்லணுமா? அதான் படுத்து தூங்கக்கூடாது. இதுதான் ஆண்டவருக்கு நிறைய. அப்படிப்பட்ட பாஸ்ட் என்ன பண்றாரு, நம்ம சோறு கொடுத்துச்சு வேண்டாங்கிறாரு. பழைய சோறு இல்லை, நம்ம அழுகுது வைமாங்கிறாரு. தட்டில் வச்சு ஒரு பிடி அள்ளி வாயில வைக்கிறாரு. குடிகாரன் உள்ள வந்துட்டான். குடிகார யாரு? வீட்டுக்காரன். வீட்டு உள்ள வந்துட்டான். அவன் எத்தனை பேர் ஓசி சோத்து கிளப்பிட்டீங்க. அவன் போதையில பேசுறான். போதையில மட்டும் இல்லை, வேணும்னே பேசுறான். அவனுக்கு ஒய்ஃபுக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரைய போய் கைப்பிடிச்சிருவானா? சும்மா ஆக்ஷன் அதெல்லாம். அவன் என்ன பண்றான், திட்டுறான். அப்ப இவர் எந்திக்கிறாரு. அந்த அம்மா பின்னால் என்ன அழுகுது, தோத்துறோம், அழுகுது, கண்ணீர் வடியுது. வேற வழியில சாப்பிட்டுட்டு அவன் திட்டிக்கிட்டே இருக்கான். அவர் சாப்பிட்றாரு. சும்மா ஒரு பிடி சோறு, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எழுந்து தோத்துறோம், ஐயா தோத்துறோம், என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். என்ன சொன்னாரு? அந்த மன்னிச்சுக்கோன்னு சொன்ன வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்யது என்று அறியாதீர்கள் சொன்னார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59-60 சேவான் மன்னினார். யாரெல்லாம் எங்கெல்லாம் மன்னித்தமோ, தாவீது அவரை திட்டுற மனுஷனா மத்தவன் அடிக்க போறான். தாவீது ராஜா, அவர் கூட எஸ்கார்டு 100 பேர் போறான். விடுற, அவனை வெட்ட போறேங்கிறான். தாவீது அவனை தொடாத, ஏதோ கஷ்டத்துல பேசட்டும், மன்னிக்கிற கடவுள். அந்த வார்த்தை அவருக்குள்ள வீட்டி மாதிரி குத்திச்சான். போனோடனே அவர் சொன்னோன்னா அவனுக்கு போதெல்லாம் இறங்கி போச்சான். என்ன சொல்றாரு? இது டைரக்டா அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை. பாஸ்டர் ஏசனா இல்லை, இறந்துட்டாரு. டைரக்டா என்கிட்ட சொன்னார். போதெல்லாம் இறங்கி போச்சான். இறங்கின பிறகு இந்த ஆள் என்னடி இவ்வளவு திட்டினேன், இந்த ஆள் மன்னிச்சுட்டு போறான். அந்த சர்ச்சு எங்க இருக்கு? அந்த சர்ச்சு வெள்ளவேடு ரோட்ல. இந்த பக்கம் போனா திருவள்ளூர், இந்த பக்கம் போனா என்ன ஊரு, பூந்தமல்லி, திருமலிசை. இங்க ஒரு பூரண சுவிசேஷ பெத்தேல் சபை, அங்கதான் போறேன்னு சொல்லிச்சான். வந்தாரா அந்த ஒர்க்ஷிப்ல. இப்ப நீங்களாம் ஒர்க்ஷிப் பண்றப்போ எல்லாரும் வாலிமா ஐயா வச்சுட்டீங்க. இவங்க பாடுறதும் கேட்கல, அவர் அடிக்கிறதும் கேட்கல, யாரும் ரசிக்கல. கேட்கற மாதிரி என்ன இல்ல, வாய்ஸ் இல்ல. நல்லா பாடிச்சு பிள்ளைங்க. ஆனா அவங்களுக்கு மேல சத்தம் போடுறாங்க, அவருக்கு மேல அடிக்கிறார் வாங்கி. இப்படி ஒர்க்ஷிப் நடந்துச்சு. அவர் ஆண்டவர் தொட்டுட்டு முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் காலில் விழுந்து, நீ மன்னிச்சிருக்கையா, அடுத்த வாரம் 5 கிலோ அரிசி நான் தர்றேன், 5 கிலோவோ 25 கிலோவோ தர்றேன் இன்னும் சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த 5 கிலோ அரிசி வந்தன்னைக்கு தான் சாப்பாடு போட்டாராம். முதல் சாப்பாடு கூடார பண்டிகை என்று ஆரம்பித்து போட்டாராம். அது போடப்பட்ட அந்த 5 கிலோ ரைஸ்ல ஆரம்பிக்கப்பட்ட பண்டிகை. ஒரு வேளைக்கு இன்னைக்கு குண்டூர் மாநிலத்தில் அவர் இல்லை, அவர் இருக்கிறப்போ 50 லட்சம் பேர் ஒரு வேளைக்கு சாப்பிடுவாங்க. 2 வேளைக்கு 1 கோடி பேர். மத்தியானம் 50 லட்சம் பேர், இரவு 50 லட்சம் பேர், 5 நாளைக்கு 5 கோடி பேர் சாப்பிடுவாங்களாம். அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு தான் கூடார பண்டிகை. எப்படி அந்த ஒரு மனிதனுடைய நம்பிக்கை போறப்ப இப்படி ஒரு விடுதலை கிடைச்சது. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார்னா, அந்த ஆண்டவருக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க. இப்ப இந்த பண்டிகை பற்றி சொல்றப்போ, திருநெல்வேலி தூத்துக்குடியில ரொம்ப சிறப்பான பண்டிகை.
தூத்துக்குடி மாவட்டத்துல அசன பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அசன பண்டிகை அதுவும் ராணிஸ் ஐயர் தான் உருவாக்கினார். ரெவரண்ட் ராணிஸ் தென் இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படும் ராணியஸ் 14 ஆண்டுகளில் நீங்க டோனாவூர் போனீங்கன்னா ராணிஸ் ஐயருடைய சிலை இருக்கு, சவுக்கு இருக்கு. அது கீழே அவர் எழுதின அந்த சாட்சிகள், அவர் ஒர்க்கு என்ன பண்ணாரு. 14 ஆண்டுகளில் 375 சர்ச்சை தொடங்கியிருந்தார். எத்தனை சர்ச்சை? 14 ஆண்டுகளில் 178 சமுதாய கூடங்கள், ஹாஸ்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், போர்டிங், இப்படி 14 சமுதாய பணிகள் தொடங்கியிருக்கிறார். அவரு அங்க என்ன பண்டிகை உருவாக்குறாருன்னா, நீங்க என்ன பண்ணணும், உன்னையதான் எனக்கு டீ தந்த மாதிரி சோறு பங்குறப்போ ஒரு பிடி அரிசியை தூக்கி போட்டுடணும். இதுல பையில பிடி அரிசி காணிக்க. ஒரு நாளைக்கு 1 ரூபா காணிக்க உண்டியில போட்டுடணும். அன்னைக்கு 1 ரூபான்னா இன்னைக்கு 100 ரூபாயோ 500 ரூபாயோ கணக்கு. அன்னைக்கு 1 ரூபா, இன்னைக்கு காலனா அரைனா காலங்கள் 1910. அப்ப காலனா அரைனா 1 ரூபாய்க்கு 16 அணா. 16 அணாவை தூக்கி போட்டுடணும். அன்னைக்கு நமக்கும் டாலருக்கும் ஒரே ரேட்டு. இன்னைக்கு டாலர் 120 ரூபா கொடுத்தா நமக்கு 1 ரூபா. அப்ப நீங்க 120 ரூபா உண்டியில போடணும் ஒரு நாளைக்கு. அது லக்கோடா காணிக்கை என்று பெயர். 1 ரூபா காணிக்க போடணும். அந்த பிடியரிசி காணிக்க சர்ச்சோடைய கேட்டகிஸ்ட் என்ன பண்ணுவாரு, சனிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வருவார், வாரத்தோட கடைசி நாள். அதை எடுத்து கொடுத்துடணும். அவங்க ரேஷன் அரிசி, இவங்க பச்சரிசி, இவங்க பாசுமதி, இவங்க சீரக சம்பா, அவங்க இந்த குண்டு அரிசி, கேரளா சோப்பு அரிசி, இப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு அரிசி, இதை கொண்டாந்து மொத்தமா வச்சுருவாரு. வருஷத்துல ஒரு நாளைக்கு சோறு பொங்கணும். அதை மொத்த அரிசி சேர்த்து, சின்னது பெருசு எல்லாம் இவர் ஒரு நாளைக்கு பொங்கணும். அதே மாதிரி அவங்க சர்ச்சில் அவர் ஒரு நாளைக்கு பொங்கணும். இங்க வந்திருக்கிற பாஸ்டர் அவங்கவுங்க சர்ச்சில் ஒரு நாள். இவர் மே மாசம் 31ஆம் தேதி, அவர் ஜூன் 1ஆம் தேதி, அவர் ஜூன் 2ஆம் தேதி, இப்படி 365 நாளும் சோறு இருக்கணும். எதுக்குன்னா அந்த பையில் இருக்க ஏழைகள் அந்த சர்ச்சில் போய் சாப்பிடணுமா. இதுதான் கூடார பண்டிகைன்னு சொன்னார். அசன பண்டிகைனார். இதுதான் என்ன சொன்னாரு. இதே திருநெல்வேலியில வந்து என்ன சொல்றாரு, மாம்பழ செங்குங்கிறார். மாம்பழ செங்குன்னா அந்த மாம்பழம் ஜூலை மாசம் முடிகிற நேரம் எல்லா மக்களும் அங்கிருந்து தன்னுடைய குலதெய்வத்திற்கு ஒரு இடத்துல போய் 3 நாள் ஒன்னா இருப்பாங்களாம், ஜாலியா. இப்பவும் நீங்க குற்றாலம் பாவனாசம் பகுதிக்கு போனா அந்த மக்கள் பாவனாசம் அந்த மலையில போய் அந்த ஹில்ஸ்ல 3 நாள் இருந்து அந்த ஆத்துல குளிச்சு ஆடு வெட்டி சோறு பொங்கி சாப்பிடுவாங்க 3 நாள் அந்த மக்கள். அப்ப நாங்களும் இதே மாதிரி இப்ப நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் வாங்கிட்டோம். இப்ப நாங்க அங்க போய் ஆடு வெட்ட முடியாது, அங்க போனா ஒருத்தன் குடிக்காம நாங்க போக முடியாதுன்னு அந்த மக்கள் கேட்கிறப்போ அவங்களுக்கு தான் மாம்பழ சங்கத்தை உருவாக்குனாரு. அந்த 3 நாளும் அங்க வந்து 3 விதமான பண்டிகை 3 நாள் கொண்டாடுறாங்க திருநெல்வேலியில. இது திருநெல்வேலிய வெஸ்ட், இன்னைக்கு தென்காசி மாவட்டம்ங்கிற மாவட்டத்துல அது வந்து தோத்திர பண்டிகை 3 நாட்கள். 3 நாட்கள் தோத்திர பண்டிகைன்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்களா, இவ்வளவு பெரிய ஓலைப்பட்டியில எடுத்து இவ்வளவு பெரிய தோசை சுட்டு, அந்த தோசைக்கு 3 நாள் சட்னி கெட்டு போகும். எள்ளு பொடி, புளி, எள்ளு, உப்பு, இது இடிச்சு அது நல்ல சூப்பரா இருக்கும். 3 நாளைக்கு. இன்னைக்கு சுட்ட தோசை எத்தனை நாள் சாப்பிடுவாங்க? 3 நாளைக்கு. இன்னைக்கு சுடுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாலே மாவு அரைச்சி வச்சிருவாங்க புளிக்கிறதுக்கு. இவ்வளவு பெரிய தோசை ஓட்டையா இருக்கும், சாஃப்டா இருக்கும். மாட்டு வண்டியில போயிட்டு அந்த மாட்டு வண்டி கீழே உட்கார்ந்து அதுதான் சாப்பாடுறோம். அவங்களுக்கு சாப்பிட்ற ஹோட்டல். அன்னைக்கு ஹோட்டல் கிடையாது. இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி, ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. கிராமங்களுக்கெல்லாம் பஸ் வந்துருச்சு. அதுதான் தோத்திர பண்டிகை, தவ உற்சவம். அங்க போய் என்ன ஜெபம் பண்றாங்களோ அவங்க விண்ணப்பம் கேட்கப்படும். இன்னைக்கும் அன்னைக்கு கூட போன வருஷம் நான் குற்றாலத்துல பேசினேன். அந்த முக்கியமான அந்த ஒரு முக்கியமான பண்டிகை பிஷப் பேசுவாரு, இன்னொரு முக்கியமான இடத்து கம்யூனியன் சர்வீஸ். பிஷப் பேசுற பண்டிகைக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கும், அதே மாதிரி அந்த கம்யூனியன் சர்வீஸ்ல அவ்வளவு கூட்டம் இருக்கும். அதுல எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்தார். அந்த வருஷத்துல பெரிய கூட்டம். அங்க மக்கள் வந்து சாட்சி, ஒருத்தர் வந்து பெரிய பழத்தட்டு வச்சாங்க. போன வருஷம் வந்து நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு குழந்தையை தந்தார். போன வருஷம் நான் வந்து என் பிசினஸ்க்காக ஜெபம் பண்ணேன், என் பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 5 பேர் அன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. காணிக்கை எவ்வளவு வரும்னா ஒரு 1.5 கோடி தான் வரும். எவ்வளவு வரும்? ஏழை மக்கள், கிராமத்து மக்கள்
இதுதான் பண்டிகை. பண்டிகை என்பது அதுதான். வருஷத்துல ஒரு நாள் எருசலேம் தேவாலயத்துக்கு போனோம். ஒரு யூதன் போறப்போ அவன் இருக்கிற இடத்துல அவன் வளர்த்த கோழி ஆடு மாடை கொண்டு போனோம். அன்னைக்கு இருக்க ரோம பேரரசு டோல், இன்னைக்கு வண்டி போனா அங்கங்க டோல் இருக்க மாதிரி டோல், அங்கங்க டோல் கொடுக்கணும். சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு டோலு, பலி செலுத்துறதுக்கு டோலு. வர்ற டோலெல்லாம் காலி பண்ணிட்டான், காசு காலி ஆயிட்டு. இப்போ பலி செலுத்த வர அங்க டோல் இல்லை. அப்பதான் சண்டை வந்துச்சு சர்ச்சுக்குள்ள. அப்பதான் இயேசு கிறிஸ்து யோவான் 2ஆம் அதிகாரத்துல அந்த துணி எடுத்து சவுக்கு எடுத்து அடிச்சு விரட்டுறாரு. இது ஏல விடுறதுக்கு அடிச்சு விரட்டல, சர்ச்சில் ஏமாத்துறான் பாரு, அவனை தான் அடிச்சு விரட்டினாரு. ஒருவேளை யாராவது தப்பா ஒரு சப்பனம் இருந்தா, ஏல பண்டிகை ஏலம் விட்டா கடவுள் அன்னைக்கு அடிச்சு விரட்டி, ஏலம் விட்டவனை அடிச்சு விரட்டல. அங்க ஆடு மாடு விற்கிறப்போ தப்பு பண்ணவனை தான் அடிச்சு விரட்டினான். இதுதான் உண்மையான இறையல். ஒருவேளை இங்க திருச்சபையில, உங்க திருச்சபையில இன்னைக்கு நாளைக்கு ஆசீர்வாதத்தை வைப்பீங்களான்னு எனக்கு தெரியல, இல்ல உங்க பெண்டிகா சர்ச்சில் வைக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா, உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் வீட்டுல. இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு என்ன விளைஞ்சதோ அதை நீ என்ன பண்ணு, கொண்டாந்து எனக்கு கொடு. யாத்திராகம் 13ஆம் அதிகாரம், யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டவருக்கு நமக்கு என்ன எடுத்து கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம கொண்டாந்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல முதற்கனியை ஆண்டவருக்கு கொடுப்பதான் ஞாபகத்தின் பண்டிகை. நம்ம ஜெபத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்துல, நான் இன்னைக்கு விதைக்கிறேன்பா, இந்த விதையை நீங்க முளைக்க செய்யுங்க தகப்பனே. அது முளைக்கிறதுக்கு தேவையான தண்ணி தாங்க, அது நல்ல மகசூலை தரட்டும். அது மகசூல் தரத்துல நல்ல சூழ்நிலையை தாங்க. நாங்க நல்ல சூழ்நிலைனா, மழை இல்லாம வெயில் இல்லாம தேவையான தண்ணி நல்ல விளைச்சலை தந்த பிறகு அது விற்பதற்கு நல்ல விலையை தாங்கப்பா. ஏன்னா ஒரு சினிமாவில் ஒருத்தர் சொல்றாரு, டேய் உரத்துக்கு நீ ரேட் பிக்ஸ் பண்ற, கரண்ட்டுக்கு ரேட் பிக்ஸ் பண்ற, நாங்க விளைஞ்ச பொருளுக்கு நீ பிக்ஸ் பண்றது எப்படா? நாங்க கஷ்டப்பட்டதுக்கு அது எப்படி நியாயம்? நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு, நாங்க வச்சிருக்கிறது நாங்க ரேட் பிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா கடந்த நாள்ல 10 ரூபாய்க்கு 15 கிலோ வெங்காயம். இந்த போன வாரம் அவனுக்கு எந்த விவசாயி என்ன ஆவான், 1 ரூபாய்க்கு 50 காசுக்கு தக்காளி, 5 ரூபாய்க்கு 10 கிலோ தக்காளி. அவனுக்கு அந்த எடுத்துட்டு வர கூலி கூட வராது. அப்ப அவனை கஷ்டப்பட்டு உருவாக்குறப்ப அந்த விவசாயியுடைய நிலைமை என்ன? இதெல்லாம் வேணும்னா நீங்க வேலை செய்யறப்ப என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். விவசாயத்துல நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போறப்ப ஜெபிச்சுக்கிட்டே போகணும். நான் வேலை செய்ய போறேன், எங்க முதலாளி நல்லா இருக்கணும், அவர் சம்பளம் கூட்டி கொடுக்கணும், அவர் கொடுக்குற மனசு வேணும் அவருக்கு. அது என்ன வேணும் முக்கியமா? எனக்கு பதவி உயர்வு கொடுக்கணும், எனக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும், அந்த முதலாளி நல்லா இருக்கணும், இல்லை எனக்கு ஒரு பிசினஸ் தாங்க, நான் அந்த பிசினஸை செய்யறேன். இப்படி நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே போறப்போ உங்க ஜெபத்தை கேட்டு என்ன ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவற்ற என்னன்னாலும் நம்ம ஜெபத்தோடு நம்ம வேலையை ஆரம்பிக்கிறப்போ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு, நீங்க இதை செய்யுங்கப்பா, நான் இதை தர்றேன், நான் அதை தர்றேன், ஆண்டவர் அதைத்தான் விரும்புறேன், யாக்கோபு அதைத்தான் செஞ்சார், அண்ணான் அதைத்தான் செஞ்சான், அப்படி போடு. நீங்க உங்க காரியத்தை ஆரம்பிக்கிறப்போ அது கனி கொடுக்கும் செடியாய் மாற வேண்டும். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல இந்த வருஷத்துல இந்த கூடார பண்டிகையில, இந்த ஞாபகம் மூட்டும் பண்டிகையில, கடந்த வருஷம் நான் இதை ஜெபிச்சேன், கொடுக்குறேன்னு, ஆனா கொடுக்கல, எனக்கு கிடைச்சது இல்ல, கிடைக்கல, நான் கொடுக்கல. கிடைக்காட்டாலும் நீங்க அதை ஆண்டவருக்கு என்று கொடுத்து பாருங்க. கிடைக்கவே வேண்டாங்க, கொடுத்து பாருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கேட்டதோட 100 மடங்கு அதிகமா கொடுத்துருவாரு. நீங்க என்ன கேட்டீங்களோ 100 மடங்கு என்ன பண்ணிடுவாரு? அதிகமா கொடுத்துருவாரு. ஏன்னா விண்ணப்பத்தை கேட்க மாட்டார். அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு இப்படி ஒரு ஸ்டோன் பிரச்சனை இருக்குப்பா, ஸ்டோன் பிரச்சனையில எனக்கு இப்ப ஆப்ரேஷன் பண்ணா இவ்வளவு பணம் ஆகுங்கிறாங்க, நான் அந்த சர்ச்சுக்கோ ஒரு மிஷன் ஊழியத்துக்கோ கொடுக்குறேன், நீங்க எனக்கு அது ஆப்ரேஷன் இல்லாம பண்ணித்தாங்க, நீங்க கேளுங்க, இந்த ஸ்டோன் வெளியே வந்துடும். இல்லை எனக்கு இந்த விடுதலை தாங்க, எனக்கு இது தாங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிச்சு பாருங்க. ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நான் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோமோ அதை கொடுக்கும் ஆண்டவர். நம்ம தேவையானதிலே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8 உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் சொல்றார். உன்னுடைய விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியுங்கிறார். இருந்தாலும் உன் கதவை தாளிட்டு பரமண்டன் இருக்கிற எங்களுக்கு ஜெபம்
பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனில் செய்வது போல பூமியில செய்யப்படுவதாக. அப்படி ஜெபம் பண்ணிட்டு, அதுதான் 2 நாளாக 7ஆம் அதிகாரம், உன் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனித்திருக்கு. அதுதான் சங்கீதம் 88ல அந்த டிஎன்சியுடைய தலைப்புல 88ஆம் சங்கீதத்துல, என் ஜெபத்தை நீங்க கேளுங்கப்பா தேவனே, என் ஜெபத்தை நீங்க ரிசீவ் பண்ணுங்க, காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றாரு தாவீது. நீங்க அப்படி ஜெபிக்கிறப்போ இன்னைக்கு இந்த 2வது நாள் ஆராதனையில, தகப்பனே எனக்கு விடுதலை தாங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தேடி வந்திருக்கிறேன், உங்களுடைய இரக்கத்தை தேடி வந்திருக்கிறேன்னு நம்ம ஜெபம் பண்றப்போ உங்களுக்கு செய்ய முடியாதவங்க நீங்க செய்து பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஆண்டவற்றை நீங்க சொல்லி பாருங்க, சொல்லுங்க. சொல்றப்ப நிச்சயமா போன வருஷத்துல கிடைக்கல, இந்த வருஷத்துல தருவாரு. போன வருஷத்துல தந்தாரு, நான் நன்றியுள்ள மனிதனா இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு அதை நான் சேர்த்து அதை ஒரு வட்டியோட கடவுள்கிட்ட நான் கொடுத்துறேன்னு நீங்க அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. எட்டத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நம்ம எழுந்துட்டு, தகப்பனே நம்முடைய பாதத்துல வந்திருக்கிறேன், எனக்கு மனமரங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய விடுதலை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா. நீ செய்ய முடியாத செய்து பாருன்னு சொன்னீங்கப்பா. நீ என்னிடத்துல எதை கேட்பியோ அதை நான் உனக்கு தருவேன்னு சொன்னீங்கப்பா. சொல்லியிருக்கோம் தகப்பனே, வீட்டில் பலவீனப்பட்டிருக்க அந்த கணவருக்காக ஜெபிக்கிற அந்த மகளுக்காக, என் கணவருக்கு அந்த கைகால் பேரில் அட்டாக்காகி படுத்திருக்காங்க, அந்த மனிதருக்கு ரத்த ஓட்டம் இல்லப்பா, அந்த உடம்புல அந்த ரத்த ஓட்டம் வருமாய் உமக்கு சாட்சியாக நான் அர்ப்பணிப்போடு சாட்சி சொல்றேன்ப்பா. நடு தெருவில் நின்று சுவிசேஷ ஊழியத்துல என் கணவருக்கு ஆண்டவர் விடுதலை தந்தார், இயேசு நல்லவனு சாட்சி சொல்றேன்னு. ஐயா, இந்த வருஷத்துல ஒரு கனிதரும் செடியாய் நான் மாறுறேன்னு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறாங்க ஒரு சகோதரி. அந்த சகோதரி ஜெபத்தை கேட்டு, தகப்பனே ஒரு பக்கம் தலைவலி தகப்பனே, அந்த தலைவலியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு காது தகப்பனே சரியா கேட்கல, ஒருவித சத்தம், ஒரு ஒய்யார சத்தம் காதல கேட்டுக்கொண்டே இருக்கு, எனக்கு ரைட் ஏர் கேட்கலப்பா, லெஃப்ட் ஏர் 50% தான் கேக்கு, எனக்கு அந்த ஞாபக சக்தியை, அந்த கேட்கும் சக்தியை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த அன்பு மகளுடைய விடுதலைக்காக தகப்பனே, எனக்கு ஜீரண சக்தி இல்லை, சத்தான உணவு சாப்பிட்டா வயிற்று போக்கு தகப்பனே, சாப்பிட முடியாத நிலைமை, சாப்பிட்டா லோ பிரஷர் ஆகுது, லோ சுகர் ஆகுது, எனக்கு விடுதலை இல்லை, ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக தகப்பனே, அன்பு மகளுடைய விடுதலைக்காக தகப்பனே, என் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை, என் கணவர் தீய பழக்கங்களால, குட்டி கஞ்சானால என் கணவர் கஷ்டப்படுறாங்க, அவர் உடனோடு நினைக்கிறாங்க, 2 நாள் 3 நாள் விடுறாரு, 3 நாள் நண்பர்கள் கூட்டிக்கிட்டு அவருக்கு வாங்கி கொடுத்து அலக்கழிக்கிறாருப்பா, 3 நாளும் சேர்த்து குடிச்சு அவர் நினைவிழக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை, அந்த குடியிலிருந்து முழுமையான விடுதலை, ஒரு தூயாவுடைய அற்புதம் என் மகளுக்கு இந்த கொண்டாடுகிற இந்த ஞாபகக்குரியான பண்டிகையில ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தால் நான் சாட்சி சொல்லணும். எனக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், எனக்கு ஒரு விடுதலைப்பா, ஒரு அற்புதம் தருவீங்கன்னு நம்பி தகப்பனே பாதத்துல வந்திருக்கிறோம்.